ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எரேமியா 29 அதிகாரம் 10 வசனம். எரேமியா 29:10. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து. எரேமியா 29:10. உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனை இதுவரைக்கும் நடத்தி ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும், அந்த ஊரோடு பேசும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்றார், உங்கள் மேல் என் நல்வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பாபிலோனில் 75 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து. அல்லேலூயா. இப்போ 70 வருஷம் கழித்து நான் உங்களை சந்தித்து என் வார்த்தைகளை உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கே சொன்ன ஆண்டவர் சில காரியங்களை இங்கே சொல்லுகிறார். இங்கே இந்த எருசலேமில் இந்த ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போகிறார்கள். ஆனால் சிறைப்பட்டு போன இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுவீர்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் வீடு கட்டுவீர்கள், தோட்டங்களை வாங்குவீர்கள், அங்கே என்ன பண்ணுவீங்க? கனி தருவீங்க, அந்த பழங்களை சாப்பிடுவீர்கள், பிள்ளைகளை திருமணம் செய்வீர்கள், எல்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி இருக்க மாட்டீங்க? குறுகி இருக்க மாட்டீங்க, நல்லா பெருகி இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே சில காரியங்கள் காணப்படுகிறது. நீங்கள் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசி கவனிங்கள், உங்கள் தீர்க்கதரிசிகள் உங்கள் குறிக்காரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காணும் பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் இங்கே ஆண்டவர் சொல்றார், உங்க தீர்க்கதரிசிகள், உங்கள் குறிக்காரர்கள், உங்கள் சொப்பனக்காரர்கள். அல்லேலூயா. என்னுடைய தீர்க்கதரிசி, என்னுடைய சொப்பனக்காரன், என்னுடைய இங்கே ஆண்டவர் ஊழியக்காரன் சொல்லலை. அல்லேலூயா. கவனிங்கள், அப்போ கர்த்தர் சொல்லாததை சொல்லுகிற ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை பெருக செய்கிற தேவன். சில வேளைகளை ஜனங்கள் யாரை இப்போ நம்பி ஓடிறாங்க? தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுற? கர்த்தரை தேடுறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் 70 வருஷம் நான் கழித்து உங்களை சந்திப்பேன், என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நான் நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ எதிர்பார்த்திருக்கிறத நான் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு செய்வேன். அல்லேலூயா. நீ என்ன பாரு, நீ என்ன கேளு, என்னிடத்துல விசாரி, என்ன நோக்கி பாரு, அப்போ நான் உனக்கு என்ன செய்வேன்? இந்த காரியங்களை செய்வேன். நான் சொல்லாததை, நான் செய்யாததை, நான் உனக்கு கற்பிக்காத மனுஷனை நீ நம்பாத. ஆவிக்குரிய தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு சபை இருக்கிறது, உனக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறான். தேவையில்லாத
இல்லாத சொப்பனங்கள் தீர்க்க தரிசனம் அலமோதி அங்கங்க அலைந்து உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. உன் பக்கத்துல தான் நான் இருக்கிறேன், நீ என்னை விட்டுட்டு இன்னனோதோ போய் தேடினுக்கிற. என் வீட்டு வாசல் என்ன, கோத்திரம் என்ன, குலம் என்ன, எதை சொல்லி இதை சொல்லி இல்லாததெல்லாம் போட்டு சொல்லி இருக்கிறதும் போய். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குன்னு ஒரு ஜப வீட்டை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ என்னை முழு இருதயத்தோடு தேடினா நான் உன் பக்கத்தில் இருக்கிறத நீ கண்டுபிடிப்ப. ஆகார் வனாந்தரத்தில் இருந்தா எவ்வளோ தண்ணி குத்தாரு, டேங்கு தண்ணியாக குத்தாரு, 1 லிட்டர் தண்ணி கொடுத்தாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நான் 1 லிட்டர் கொடுப்பேன், அவர் பூமியை பிளந்து உனக்கு தண்ணீரை கொடுப்பார். ஆபிரகாம் 17ஆம் அதிகாரத்தில் விண்ணப்பம் பண்ணிட்டார், ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. கர்த்தர் சொல்ற, நீ ஒன்றும் பண்ண, நான் பார்த்துக்கிறேன். ஈசாக்கை ஆசீர்வதிப்ப, நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிச்சு பாரு. அவ என்னை நோக்கி பார்க்கும்போது, என்னை நோக்கி பார்க்கும்போது, என்னை கூப்பிடும் போது நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம். இதுதான் கர்த்தர். அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். துறவ உன் பக்கத்துல இருந்து பூமியை பிளக்கக்கூடிய வல்லமை உள்ள ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறாரு. உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறாரு. வேற எங்கேயும் நீ அங்கங்க பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்கள் தீர்க்கதரிசி, உங்கள் சொப்பனக்காரர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, ஏன் தீர்க்கதரிசி சொல்ல. அல்லேலூயா. அவர்கள் எப்படி சொல்லுகிறார்களா, நீங்கள் 23ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலில் மதிக்கெட்ட காரியத்தை செய்து தங்கள் அபலாருடைய பெண் ஜாதிகளோடு விபச்சாரம் பண்ணி நான் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தையை என் நாமத்தை சொல்லி உரைத்தார்கள். நான் அதை அறிவேன், அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்லி. அல்லேலூயா. நான் சொல்லாத பொய்யை சொல்லி நடப்பிக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் உன்னை சந்திப்பேன், நான் உன்னோட பேசுவேன். நான் உனக்கு ஒரு சபை கொடுத்திருக்கிறேன், ஒரு மந்தை மேய்ப்பனை கொடுத்திருக்கிறேன். நீ அங்க வா, நான் உன்னை விசாரிக்கிறேன். என் நல் வார்த்தைகளை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நீ வா, வரும்போதே உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் பெருமூச்சுகளை நான் கேட்கிறேன். நீ அலைந்து திரிவதில்லை, நீ அலங்கோலமாக இருப்பதில்லை. நீ கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நீ தேவனுடைய ஜனம். உனக்கு நான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உன் சந்ததியை பெருக செய்யும்படி நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். நான் சொல்லாத காரியத்தெல்லாம் போய் நீ கேட்டு தேவையில்லாம என்ன பண்றாத, ஆசீர்வாதத்தை இழந்துடாத. அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:25 சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தில் கவலை ஒடுக்கும், அதை நல்வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆவியினால் நிறைந்து வருகிற வார்த்தை உன்னை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியங்களை சொல்லி சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம், சோதனையில் நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். 2வது, வாக்குத்தத்த நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். 3வது, குறித்த நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சோதனையில் நல்வார்த்தையை நிறைவேற்றுவார், வாக்குத்தத்த நல்வார்த்தையை நிறைவேற்றுவார், குறித்த நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. முதல் காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 26:3. கர்த்தர் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆணையை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. யாரோட பேசுறாருன்னா ஈசாக்கோட பேசுறாரு. அல்லேலூயா. எங்க பேசுறாரு? கேரார்ல பேசுறாரு. கேரார் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? 1 கிலோ அரிசி 500 ரூபாய் ரேட்ல இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 லிட்டர் பாமாயில் எவ்வளோ இருக்குது? 120 ரூபா நம்ம வாங்குறது. இங்கே எவ்வளோ போகுது? பஞ்ச தேசத்தில் எவ்வளோ ஆகும்? 500 ரூபா போனால் என்ன ஆகும்? எண்ணெய் எப்படி ஊற்றுவோம்? இப்படி ஊற்றுவோம். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யன் சொன்னான்ல, லாஸ்ருவே உன் நுனி தோல்ல, நுனி விரல்னால தண்ணி என்ன பண்ணு, தோய்த்து நாக்க கொஞ்சம் ஈரமாக்குப்பா. அல்லேலூயா.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சம், தேசம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறேன்னா, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் ஆபிரகாம் மரித்தும் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு மரித்த தேவனை ஆராதிக்கல. அல்லேலூயா. உன்னை நடத்தின உன் பிதாக்கள், உன் தகப்பன், உன் சந்ததி மரித்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை வாழ வைக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா அவ இந்த இடத்துல வாழணுமா வாழக்கூடாதுன்னு ஒரு யோசனை இருந்தது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, 5ஆம் வசனம் வாசிங்க. நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே போதுமா? இங்கே உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போல, உன் சந்ததி தேசங்கள் யாவையும் தரும், உன் சந்ததி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்க ஆபிரகாமுக்கு சொன்னார். அல்லேலூயா. ஒரு அங்க அங்க ஈசாக்கு வராதுக்கு முன்னே சொன்னார், உன் சந்ததி என்ன பண்ணுவேன், வானத்து நட்சத்திரத்தை போல. அல்லேலூயா. சில வேளை ஆண்டவர் சொல்லார், நீ போ, நீ கேட்டதை நான் செய்வேன். நமக்கு அதுக்கு சூழ்நிலையே இருக்காது. அல்லேலூயா. ஆனா சூழ்நிலையே இல்லாத போது நீ நம்பணும். ரோமர் 4 ஆபிரகாமை குறித்து நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னன்னா, நீ நம்புகிறது நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. ஆனா உன்னை நம்புகிறதுக்கு சூழ்நிலையே இல்லை. பார், இத்தனை லட்சம் கிடைக்கும் இந்த மாசம், நம்புறதுக்கு சூழ்நிலையா, அதுதான் நம்புறது. அல்லேலூயா. இந்த மாசம் முழுவதும் நீ மீதம் எடுப்ப. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவ, பீஸ் கட்டுவ, உன் வீடு கட்டுவ. அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னா அந்த மாதத்துல நீ நம்பி அதை பார்க்கிறவர், அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. ஆனா இங்கே ஆபிரகாம் எப்படி இருந்தானா, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு 4ஆம் வசனத்துல வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால். அல்லேலூயா. கவனிங்க, இப்ப தேவாலயத்துக்கு வர்றோம். எதுக்கு வர்றோம், எதுக்கு வர்றோம்? வசனத்தை கேட்டுட்டு நல்ல ஸ்தோத்திரம் மட்டும் போயிருதுக்கா? இல்ல, அதை கை கொள்ளணும். அல்லேலூயா. நீ கை கொண்டாதான் கர்த்தருடைய உடன்படிக்கை உன்னோடு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு உன்னோடு இருக்கும், கர்த்தர் உன்னோடு இருப்பாரு. அல்லேலூயா. அவருடைய தாயார், அவருடைய சகோதரியும், அவருடைய சகோதரர் வந்து தேடுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வார்த்தை கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் எனக்கு தாயும் எனக்கு சகோதரர். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ தான் என் சகோதரி, நீ தான் என் சகோதரன். அல்லேலூயா. இந்த வார்த்தை நீ முக்கியப்படுத்துவாய்னா ஆண்டவர் உன் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, உனக்கு சூழ்நிலை எப்படி இல்லை, கீழ்ப்படி. ஆண்டவர் அவன் எகிப்துக்கு போலான்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போவாத, இங்கேயே இரு. அல்லேலூயா. இந்த பஞ்ச தேசத்தில் நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ண, உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பெரிய சோதனை பாருங்க. ஆனாலும் ரெபெக்காவும் அங்கே ஈசாக்கு என்ன பண்ணாங்க, ஒருமனப்பட்டாங்க. அல்லேலூயா. சில சோதனையில் கணவன் மனைவி என்ன பண்ணுறது இல்லை, ஒருமனப்படாதனால தான் கர்த்தருடைய நடத்துதல் அறிய முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ஒருமனத்தை யார் பார்த்தான், பார்வோன் பார்க்குறான். அல்லேலூயா. சகோதரின்னு சொன்ன 2 பேர் இப்படி விளையாடி நிற்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் கல்யாணம் ஆகும்போது என்ன பண்ணு, வாழ்விலும் சாவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லா சூழ்நிலையும் நான் என்ன பண்ண மாட்டேன், அப்பவே பார்த்து சொல்றார், புச்சிக்கோ புச்சிக்கோ புச்சிக்கோன்னு. அல்லேலூயா. இன்னும் ஒரு 4 மாதம் 6 மாதம் என்ன அது, விடு கையை வருது பார், லேட்டாக வருது பார், நானே முன்னாடி வரணும் பின்னாடி வர்றேன். ஒன்று ஐயா வருவார், இல்லை அம்மா முன்னாடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கு. நம்முடைய வாழ்க்கை என்றது, திருமணம் என்றது பரலோகத்துக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. நம் மணவாளன் பரலோகத்தில் இருக்கிறாரு, மணவாட்டி ஆயத்தப்படுத்துறாரு. அல்லேலூயா. நீங்க மணவாட்டியா இருந்தால் தான் நீ மணவாளனை சந்திக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கீரியும் பாவமா இருந்தீனா எங்க மணவாளனை சந்திக்க முடியும்? இங்கேயே நீ முட்டி மோதி இருந்தீனா எங்க மணவாளனை பார்க்க முடியும்? அல்லேலூயா. இந்த மாசம் இவ்வளவு செலவு இருக்குது, என்ன இப்படி பண்ணி நினைக்கிறியா? ஒரே வீட்டில் என்ன ஆகுது, சர்ச்சுக்கு வந்தாதே ஒரு பரலோகம் மாதிரி இருக்குது. அல்லேலூயா. வீட்டில் போனால் என்ன ஆகுது, ஏதாவது ஒரு நாய் போய் படுக்கிறது, என்ன பண்ணுது, சாப்பிட்றது கூட முடியல. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அல்லேலூயா. இங்கே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். கவனிங்க, இங்க பெரியவனாய் கர்த்தர் யார் வைத்திருந்தார்? நாகமானை வைத்திருந்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய பராக்கிரமசாலி. இவனுக்கு என்ன வந்தது? தீராத ஒரு வியாதி இருந்தது. அல்லேலூயா. அப்ப இவன் தீராத வியாதி குணமாக்குறதுக்கு யாரை எங்க அனுப்புறாங்க? இஸ்ரவேல்ல எலிசாவிடத்தில் அனுப்புறாங்க. அல்லேலூயா. இப்போ எலிசாவை பார்க்க வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவன எலிசா என்ன பண்ணல? உள்ள கூப்பிடல. அல்லேலூயா. அவன் நினைச்சான் உள்ள கூப்பிட்டு டீ கொடுத்து ஜெபம் பண்ணுவான், அப்போதான் நல்லாவும். சில வேலைகளில் சில ட்ரீட்மெண்ட் வேறையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது? மாம்சம் பலவீனம், உள்ளான மனுஷன் எப்படி இருக்குது? பெருசா இருக்குது. நான் யார் தெரியுமா? அல்லேலூயா. எனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நீ தெரியாது ஒண்ணுமே இல்லைனாலும் முடிஞ்சு போச்சு, உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தாவிட்டால் உன் வாழ்க்கையில வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், மாறவே மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க எலிசா இடத்துல வர சொல்லுங்க, நீ யோர்தான்ல போய் 7 தரம் இங்க எலிசா ஆவிக்குரிய வாயில சொல்றாரு, ஆவிக்குரிய காரியத்துல பேசுறாரு. இவன் என்ன நினைக்கிறான்? நாங்க அதை குளிக்காத மாதிரியும் எங்க ஊர்ல தமஸ்கு உள்ள இல்லாத நதி மாதிரி நீ பேசின இருக்கிற. அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. நான் ஸ்நானம் பண்ண சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றிலும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாவும் நல்ல நல்லவோ என்று சொல்லி இங்கே அவன் சொல்லுகிறான், ஆப்னாவும் பர்பாரும் நல்ல நதிகள் அப்பா, நல்ல தேனிட்ட நல்ல ஒரு நதி, நல்ல சுவையுள்ள தண்ணி. அதை காட்டில் இந்த யோர்தானா? அல்லேலூயா. யோர்தான் தேவனோட உடன்படிக்கை. உன் இருதயத்தை சுத்திகரிக்கிற இடம் யோர்தானே. மாம்சத்துல கழுவ சொல்ல, ஆவியில கழுவ சொல்றாரு எலிசா. இவன் மாம்சத்தோடு வரான். அல்லேலூயா. மாம்சத்தோட வந்தா உன் பரம்பரையா இருக்கிற இந்த சாபத்தீடு மாறவே மாறாது. உன் ஆவியில தேவ சமூகத்துல உன் இருதயத்தை திறந்த ஆண்டவர் உள்ள வருவாரு. இன்னும் நீ மாம்சத்தோட வந்து போயினே இருப்பினா உன் வாழ்க்கையில கொஞ்சம் மாறாது. உன் பிள்ளைகளோட வாழ்க்கை மாறாது, உன் குடும்பத்துல வாழ்க்கை மாறாது. ஆண்டவர் சொல்றாரு, வெளிகிற குளியல் இல்லப்பா, உள்ளான மனுஷன் நீ குளிக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. இன்னும் உனக்குள்ள நானுன்னு இருக்குது, எனக்கு உன்னுடைய திறமன் இருக்குது. உன்னுடைய திறமை பலன்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் தான் உனக்கு பலன், கர்த்தர் தான் உனக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஆராதித்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. பஞ்ச தேசத்துல உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் என் ஆண்டவரால மாத்திரம். நீ எத்தனை நம்பி வேலைன்னு போனாலும் அந்த வேலை உன்னை கைவிட்டுடும். ஆனா எந்த இடத்துல உனக்கு கதவு மூடுறாங்களோ, கதவு மூணு இடத்துல தான் கர்த்தர் உனக்கு போஷிப்பார். அல்லேலூயா. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்துகிற புதையல உனக்கு தருவார். அல்லேலூயா. நீ நினைப்ப அந்த வேலையில போனதான் எனக்கு ஆசீர்வாதம், இந்த வேலையில போனது இல்லை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறார் ஒரு ஆசீர்வாதம். என்னன்னா, அல்லேலூயா, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும். அல்லேலூயா. அன்பான வாலிப பிள்ளைகளை, நீ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவங்க வேலைக்காரன் சொல்லுகிறான், அவர் பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீ பெருசா செஞ்சிருப்ப. அவர் என்ன சொல்றாரு? குளியும் தான் சொன்னாரு. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷர் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கவனிங்க, பேசும்போது பெரியவனா இருந்தான். வசனம் சொல்லுது 1ஆம் வசனம் அவன் பெரியவனா காட்டிக்கினான். ஆனா 14ஆம் வசனத்துல கர்த்தர் சின்ன பிள்ளையை போல மாத்திட்டார். ஒரு சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாறிட்டார். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு வேளை 80 இருக்கலாம், 60 இருக்கலாம், அப்புறம் 50 இருக்கலாம், 40 இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவருக்கு முன்னாடி குழந்தை தான். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு சிறு பிள்ளையா இல்லைன்னா, அல்லேலூயா, என்ன சோதனை வந்தாலும் நீ என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் இங்க பார்த்தாரு, அப்படி 10ஆம் வசனத்துல நிமிர்ந்து பேசினான், 12ஆம் வசனத்துல நிமிர்ந்து பேசினான். அல்லேலூயா.
வேலைக்காரன் சொன்னா, பெருசாக சொன்னால் செஞ்சுருப்பீங்களே, சின்னதாக போய் யோர்தானில் போய் என்ன பண்ணு, ஸ்நானம் பண்ணு தானே சொன்னார். வேதம் சொல்லுது, அவன் சிறு பிள்ளையை போல் அவன் மாம்சம் மாறிச்சு. அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நீ ஆண்டவர் சமூகத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சிறு பிள்ளை போல ஒரு குழந்தைத்தனமாக இருப்ப. இன்னும் ஆண்டவரை தெரிய தெரிய அதே ஆமென் பாம்பை போல விண்ணாமலவர்களும் கபடற்றவளாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் கொஞ்சம் வேத வசனம் தெரிஞ்சா, கொஞ்சம் தெரிஞ்சா என்ன ஆயிடுறாங்க, அல்லேலூயா, கையிலேயே பிடிக்க முடியல. அல்லேலூயா. ஆனால் எவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சாலும் நீ சிறு பிள்ளையை போல இருந்துப்பார். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன் செய்ய பார்த்துக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் அவர் அவ்வளோ நிரப்பி இருப்பார். என்ன பண்ணுவார், இப்படி இப்படி ஆட்டுவார் சரீரத்தை. அல்லேலூயா. அந்த முகம் சிரிக்கும், அந்த முகத்திலே அபிஷேகம் அப்படியே இறங்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆண்டவர்களை குழந்தையாகவே மாற்றிடுவார். நீங்கள் சாம்சுந்தர் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஜபலாம் பண்ண மாட்டார். எப்படிமா ஜெபம் பண்ணுவார், ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதியும், இந்த ஆராதனை ஆசீர்வதியும், இந்த ஜபத்தை ஆசீர்வதி. அல்லேலூயா. சில பேர் ஜபம் பண்ணும்போது பார் இருக்கிற வசனத்தை அடிச்சு போடுறது. அல்லேலூயா. ஜபம் ஒரு குறிப்பு சொன்னால் இவங்க ஒரு அடிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம குறிப்பு ஜபம்லாம் கருத்தாக இருக்கணும். ஆண்டவர் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி உங்ககிட்ட வந்துக்கிறார். நீ ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அவர் மென்மையானவர். அவரிடத்துல பேசும்போது ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல பேசுவது போல ஆண்டவர்கிட்ட பேசணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே நாகமான் என்ன பண்ணா, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை சிறு பிள்ளை போல மாற்றினார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வர வர உன் சுவாபங்கள்லாம் எப்படி ஆயிடணும், சிறு பிள்ளை போன. என்ன சோதனை வந்தாலும் உன் முகத்தில் என்ன இருக்கக்கூடாது, அந்த டிப்ரெஷனில் நீ மேலே போயிடக்கூடாது. அப்படியே தேவ சாந்தத்துக்குள்ளே வந்துடணும். மோசே அவன் பூமியில் எல்லாரும் காட்டிலும் யாரை மாறிட்டான், சாந்தம் உள்ளவனாய் மாறிட்டான். அல்லேலூயா. வாசியுங்கள். நீங்கள் அது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. கவனிங்க, அந்த தேசத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. அவங்க அவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க தெரியுமா, பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள். அவன் வெட்டின துறவுகள்லாம் மண்ணை போட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, அவர்களை விட்டு அவன் என்ன பண்ணானா, விலகினான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ரெகபோத் கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. இது ஏன் சொல்லுகிற, அவன் சோதனைகளை அவனுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் அவன் நினைச்சு பேசினே இல்லை. அல்லேலூயா. அவன் கர்த்தரையே பார்த்துருந்தான். அவனுக்கு வருகிற விரோதமாக வருகிற அவனுக்கு பிரச்சனை கொண்டு வர்ற மனிதரை விட்டு விலகணும். அல்லேலூயா. உனக்கு நெருக்கத்தை கொண்டு வருகிற மனிதர் இடத்துல என்ன பண்ணாத, உன் நேரத்தை செலவிடாத, நீ அங்கே விலகி கர்த்தரை நீ நோக்கி பார்ப்பாயினால். வாசிங்கள் 24ஆம் வசனம் வாசிங்க. அன்று ராத்திரியே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பார்வோம், இன்னொரு பக்கம் அபிமெலேக்கு கூட்டம். அல்லேலூயா. எல்லாம் அவனுடைய ஆசீர்வாதம் மேல குறி வச்சிருந்தாங்க. அவன் எல்லாரையும் விட்டு விலகி கர்த்தருக்கு பலியிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா. அப்போ நமக்கு வருகிறதான சோதனையில் கர்த்தரிடத்தில் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு ஒரு நல்வார்த்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரே போராட்டம், கஷ்டம், செலவு மேலே செலவு, நெருக்கம் மேலே நெருக்கம், அந்த நேரத்தில் தான் நீ கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் உனக்கு ஒரு ஆலோசனை வச்சிருப்பார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் உனக்கு கைவிடவே மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும், அங்கே தான் ஆண்டவர் உனக்கு ஆண்டவர் நல்வார்த்தையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சோதனையில் கர்த்தர் ஈசாக்கோடு இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 2வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். வாசியுங்கள். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சங்கீதம் 105:19.
105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கவனிங்கள், இங்கே வேதம் சொல்லுது கர்த்தருடைய சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அல்லேலூயா. வசனம் என்ன பண்ணிச்சான்? புடமிட்டது. சில பேருக்கு வாக்குத்தத்தம் வரணும் உடனே. வாக்குத்தத்தம் எத்தனை மணிக்கு? 4:50 தொடங்கி 6:10 6:15 முடிஞ்சவன 6:00 வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அடுத்த நாளே வாக்குத்தத்தம் நிறைவேறும், அடுத்த வாரமே, அடுத்த மாசமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா கர்த்தருடைய வசனம் உன்னை புடமிடணும், உன்னை புடமிடணும். ஆசீர்வாதத்தை தான் பார்க்குறீங்க, ஆனால் அந்த வசனம் உன்னை நடத்துகிறதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. அப்படி ஒன்று உங்களுக்கு உங்க நினைச்சது மாறலன்னா என்ன பண்ணுறது? ஆண்டவருக்கு லீவ் விட்டுருது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருது, அதிகாலையில் லீவ் விட்டுருது. என்ன ஆண்டவரே, எலியா சொன்னது போல போதும் கர்த்தாவே, எவ்வளோதான் பச்சு பூச்சி வந்து ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ முட்டி மோதி ஜெபம் பண்ணாலும் ஒரு மாற்றமே நடக்கலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் புடமிட்டது. எப்படி புடமிட்டது பார்த்தீங்கன்னா, இங்கே யோசேப்பை சிறைப்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கப்படுகிறது, அவன் பிராணன் அடைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஒரு நெருக்கம், ஒரு தவறு செய்யலை, ஆனால் வசனம் புடமிடும்படி தன்னை ஒப்பு கொடுத்தான். நிறைவேறிச்சா இல்லையா? சில பேருக்கு அப்படியே சொப்பனம் வந்தவனும் அப்படியே என்ன பண்ற பிரமிப்பா இருக்குது, உன்னை பெருசா நடத்துவார், வல்லமையா பயன்பார், அப்படியே அதுலயே கனவுல இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா அவன் சகோதரோட சொல்லுகிறான். என்ன சொல்றான்? ஆதியாகமம் 37:7 நான் வயலில் அறுத்து கொண்டிருக்கும் போது என் அரிக்கட்டு என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து கொண்டது, அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி கொண்டிருந்தது. இந்த மனுஷன் பக்குவம் இல்லாமல், அல்லேலூயா, தெளிவில்லாம சொல்லிட்டார். அடுத்த ஒரு சொப்பனம் சொல்றார், சூரியனும் சந்திரனும் என்னை வணங்குகிறது, 11 நட்சத்திரமும். இப்ப கேட்ட அண்ணனுக்கும் அம்மா அப்பாவுக்கும் என்னாச்சு? புரிஞ்சிச்சு. ஆனா யோசேப்புக்கு என்ன இல்ல, என்ன இல்ல, அந்த அனுபவத்துக்கு வரல. அல்லேலூயா. அந்த 30 வயசுக்கு வருகிற அனுபவத்துக்கு யோசேப்பு வரல. ஆனா சகோதரரும் பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவனை என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள், கடிந்து கொண்டார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்க வேதவசனம் சொல்லுகிறது 37ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. அல்லேலூயா. ஆனா 42ஆம் அதிகாரம் வரைக்கும் 6 அதிகாரத்தில், அல்லேலூயா, இந்த 6 அதிகாரத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? குறைஞ்சது ஒரு 15 வருஷமா இருக்கும். அல்லேலூயா. 41ல் 30 வயசு, ஒருவேளை அந்த 42ல் 2 வருஷம். அல்லேலூயா. இந்த 15 வருஷம் குறைந்தது நான் சொல்றேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவருடைய வசனம் அவனை புடமிடப்பட்டது. அல்லேலூயா. சில வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. உனக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் பின்னிட்டு வராது, அது என்ன பண்ணாது? திரும்புவதில்லை. ஆனால் ஆண்டோட வார்த்தை நிறைவேறும். அந்த வசனம் புடமிடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? அல்லேலூயா. 42ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. ஆதியாகமம் 42:6-7. யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும், ஆதியாகமம் 42:6 யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடு பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார். கவனிங்க, இங்கே 32 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்போ யோசேப்போடு தன் சகோதரர்களுக்கு 30 வயசுக்கு மேல இருக்கும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க யார் அறியல? யோசேப்பு அறியல. ஆனா யோசேப்பு தன் சகோதரி அறிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்போ யோசேப்பு சொன்ன சொப்பனத்து நாட்கள்ல இப்ப யாரா மாறிட்டாரு? பக்குவமா மாறிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவா மாறிட்டார். நீங்க வந்திருக்கிற தேவ ஜனமே, சபையே, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் வசனம் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நீ யாரா மாறணும்? எப்படி தேறினவளா மாறணும்.
அதே வசனத்தை சொல்லி சொல்லி இன்னும் குழந்தையாவிராம அந்த வசனத்துக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னை ஒப்பு கொடுக்கணும், உன்னை அர்ப்பணிக்கணும். எதை செய்தாலும் கர்த்தர் நன்மையாகவே செய்வார். என்னை உடைக்கிறார்னா என்னை உருவாக்குறாரு. என்னை நிச்சயமாக ஒரு வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கும், என்ன அந்த வார்த்தை நடத்தும். அல்லேலூயா. இப்ப யார் மாறிட்டார்? யோசேப்பு தகப்பனா மாறிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவனுக்கு உண்டான அந்த சிறையிருப்பு, அவனுக்கு உண்டான அவமானம், நிந்தை அவனை யாரா மாறிச்சதுன்னா அவ தேவனை அறிகிறவனாய் மாறிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள நானும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வார்த்தையில நீ எப்படி அறிகிற? தேவனோடு உனக்கு வருகிற சூழ்நிலையில பக்குவமா இருக்கிறியா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 39:21, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசேப்போடு இருந்து தயவு உண்டு பண்ணினார். இன்னைக்கு அப்படிப்பட்ட தயவு உங்களுக்கு வருதா? உங்க வாழ்க்கையில கிடைக்குதா அந்த தயவு? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரோடு என்ன கூட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. போறது வர்றது, இஷ்டத்துக்கு வர்றது போறது. நான் சொல்றேன், இந்த பூமியில இந்த வாழ்க்கையில உங்க குடும்ப உறவுல கர்த்தர் உன்னோடு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இல்லைன்னா உன் வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகள் நிறைவேறதுக்கு ரொம்ப கடினம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையா இல்லை, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறும். அவருடைய வார்த்தை அனுப்பி அவர் குணமாக்குற தேவன். அப்போ என் தழும்புகளால் குணமான என்ற வார்த்தைப்படி உன்னை குணமாக்குறாரு. உன் பிள்ளைகளை சீர்படுத்துவாரு. உன்னை உங்க குடும்பத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணும்? அது நிறைவேறும். நீ கேட்கணும், ஏன் ஆண்டவரை நிறைவேறல? அப்ப நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சிறையிருப்பில் இருந்தாலும், அவன் விலங்கு போட்டு இருந்தாலும், ஒடுக்கப்பட்டு இருந்தாலும், அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவனாய் இருந்தான். வாசியுங்கள், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? யார் சொல்றது? யார் சொல்றது? பார்வோன். பார்வோன்னா தேவாவியை பெற்றவனா? சபை ஐக்கியத்தில் இருக்கிறவனா? யார் அவன்? அவன் விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவன், அவன் கர்த்தரை தூசிக்கிறவன், கர்த்தரை எதிர்க்கிறவன், மெருமை பாராட்டுகிறவன். அவன் சொல்றான், நீ தேவாவியை பெற்றவன். உன்னை பார்த்து உலகம் சொல்லணும், நீ தேவனுடைய மகள், தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. நீ என் கூட இருக்கிறதுனால, எங்க இடத்துல இருக்கிறதுனால கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிறார். அல்லேலூயா. சொல்றான், கர்த்தருடைய ஆவி உங்கூட இருக்குதுப்பா. என் கூட இருக்கிறவன்லாம் பார்க்குறேன். அல்லேலூயா. நான் கண்ட சொப்பனத்தை இவ்வளோ சம்பளம் வாங்குறான். அல்லேலூயா. என் கூட இருந்து அவன் குடும்பத்துக்கு வீட்டிலேருந்து வேலேருந்து எல்லாம் கொடுக்குறேன். வருத்தம் கூட அந்த சொப்பனத்துக்கு என்ன இல்லை, பதில் சொல்லலை. ஆனால் உன் தலைமுடியெல்லாம் அலங்கோலமாக இருக்குது, வஸ்திரம் ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் நீ சொல்லுகிற வார்த்தை அப்படியே நிறைவேறுது. அன்பான தேவ ஜனமே, உனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் உன்னை இருக்கிற இடத்துல உன்னை உற்சாகப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது. நீக்கு அபிஷேகத்தை பெறாமல் நீ தேவனுடைய ஆலயத்தில் வந்து போகிற ஒரு கூட்டமா இருக்கக்கூடாது. நீ தேவ ஆவியினால் நிறைந்திருக்கணும். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தேவ சமூகத்தில் கதறி நீ ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் அங்க இறங்கி பலத்த கிரியை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு அவர் விலையேறப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சூழ்நிலை மாறாம இருக்குது, இன்னும் கடன் பிரச்சனை மாறாம இருக்குது, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மாறாம இருக்குது. அல்லேலூயா. கொஞ்சம் கூட நீ மனம் மாற இல்லாம கடினமா இருக்கிறிய. சிறையில யோசேப்பு இருக்கிறான், சிறையில இருக்கிற ஆவிக்குரிய நிலையில இருக்கிறான். ஆனா ஆண்டவர் உன்னை விடுதலையா உன்னை வச்சிருக்கிறாரு. எந்த சிறையிருப்பு இல்லாம வச்சிருக்கிறாரு. உன்னால ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஏன் உன்னால தேவ சமூகத்துல மன்றாட முடியல? ஏன் உன் வீட்டு சூழ்நிலை மாறாம இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால்
உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. கவனிங்கள், அவன் வெளிப்படுத்துதலை பெற்றுக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்தினான். அவன் விசேஷித்த ஞானம் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்குள்ள அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற காரியம் இருக்கிறதா? உன்னுடைய கூடாரத்தில் வருகிறவர்கள் போகிறவர்கள் யார் என்பதை அறிய முடிகிறதா? உன் வீட்டு சூழ்நிலை ஆவியில நீ அறிய முடிகிறதா? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆராய்ந்து பார்க்கிறான், நிதானிக்கிறான். உன்னால நிதானிக்க முடியுதா? உன் வீட்டு சூழ்நிலை பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிறது. விடுதலை ஆக்க நீ எங்க போராடுகிறாயா? உன்னாலே முடியல, உன் குடும்பம் எப்படி விடுதலை ஆகும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் வாழ்க்கையில நிறைவேறணுமே. இன்னும் தூங்கி விழித்துக் கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாய். அசதியா இருந்து ஜெபம் பண்றிய. விழித்து சத்துரு எவனை விழுங்கலான் வகை தேடின்னு இருக்கிறானே, நீ ஜாக்கிரதையோடு கூட ஜெபம் பண்ண வேண்டும் அல்லவா? உலகக்காரி வேலை செய்யற, சம்பளம் வாங்குற, அது பண்ற, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறிய. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில அவன் தேவ ஆவியை பெற்றவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21 இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினார். அவனை சிறைப்படுத்தினார்கள், அவனை விற்று போட்டார்கள், அவனை நோகடித்தார்கள். வேதம் சொல்றது அவன் ஆறுதலா இருந்தான். அல்லேலூயா. அவன் பழிக்கு பழி வாங்குறனா இல்லைங்க, அவன் ஆறுதலா இருந்தான். சொன்னா, நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ உங்களுக்கு நன்மை செய்யும்படி என்னை முன்ன அனுப்பினார். நான் உங்களை பராமரிப்பேன். எத்தனை கோத்திரத்தை பராமரிச்சான் யோசிச்சு பாருங்க. திக்கற்றவனாய் அனாதையாய் கைவிடப்பட்ட அந்நிய தேசத்துல அவமானத்தோடு போனவனை கர்த்தர் 12-11 கோத்திரத்தையும் பராமரிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் கண்ணீரோடு போனான் அந்த தேசத்துல. அந்தவரை யாருமே இல்லை, பெற்றோர் இல்லை, சகோதரர்களோடு ஏழாம போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் அவன் ஆவியை பலப்படுத்தினார், அவனுக்கு கிருபையை தந்தார், அவனை மன்னிக்கத்தக்க தயவுள்ளவனாய் மாற்றினார். அவன் வெளியே வரும்போது ஒரு பெரும் கூட்டமாய் வந்தது. எத்தனை கூட்டமா வந்தது தெரியுமா? வெளியே எத்தனை கூட்டம் வந்தது? 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வர்றாங்க. அல்லேலூயா. 6 லட்சம் புருஷன் வெளியே வர்றாங்க. எப்படிமா வர்றாங்க? கம்பீரத்தோடு வருகிறார்கள். எல்லாம் சொல்றான், ஆண்டவர் எல்லாம் கிட்ட வாங்க, செயின் மோதிரம் எல்லாம் வாங்க. எல்லாம் குத்தானா இல்லையா? ஏன்னா கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அடுத்த நிலைமையும் பயங்கரமாயிடும். அல்லேலூயா. ஒரு மனிதன் அடிமையாய் போனான். கர்த்தர் 430 வருஷம் விடுதலையோடு 6 லட்சம் புருஷரை வெளியே கொண்டு வந்தார். அங்க யோசேப்பு எலும்பு கூட வைக்கலங்க, எலும்பு தூக்கின்னு வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் உன்னை இந்த பாதையில் நடத்துறாருன்னா ஏதோ ஒரு மேன்மைப்படுத்துறாரு. இந்த பாதையில் உன்னை நடத்துறாருன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை உன்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போகிறாத, உன்னை புடமிட்டு பொன்னாய் விளங்க செய்வான். மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். யோபு 23:14. யோபு 23:14. யோபு 23:14 வாசி. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. போதும். இங்கே யோபு சொல்ற, எனக்கு குறித்திருக்கிறதை, இன்னைக்கு சொல்ற ஆண்டவர் உனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்ற போறேன். ஐயா, எனக்கு குறித்திருக்கிறத சில தாமதம் ஆகுதான் நீங்க சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, உனக்கு குறித்திருக்கிறது உனக்கு நான் தரப்போறேன், நிச்சயமாய் உனக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யோபு அழகாக ஆண்டவரோடு பேசுகிறார். அல்லேலூயா. எனக்கு நீங்க வச்சிருக்கிறத நீங்க நிறைவேற்ற போறீங்க. நீங்க சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்குது, நீங்க எதிர்பார்த்த இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துறீங்க, அதை நீங்க எனக்கு நிறைவேற்ற போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாய் விளங்குவேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சோதனையில வர்றாரு? எப்படி இருக்கிறார்? சீமானா இருக்கிறார். ஆமென். யார் பொறாமப்பட்டா? பிசாசு பொறாமப்படுறான். இவ்வளோ, ஏன்னா அவர் வாயில என்ன இல்லை? பாவம் இல்லை, உதட்டுல பாவம் இல்லை. பிசாசுக்கு வந்துச்சு கோபம். அல்லேலூயா. சும்மா சின்ன பிரச்சனைக்கு வாயில என்ன பண்ணுது?
என்னன்னாதோ பேசுது. இந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டான், ஒரு வார்த்தை கூட என்ன பண்ண மாட்டான், பேச மாட்டான்னு சொல்லி யார் மேல கண்ணு வச்சுட்டான்? அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு மேல கண்ணு வச்சான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் ஆத்மாவை தொடாத, அவன் சரீரத்தை தொடு. அல்லேலூயா. ஒரு பாவமும் செய்யாத தான் பிள்ளைகள் தினந்தோறும் விருந்துக்கு போனா கூட ஒருவேளை பாவம் செய்துவாங்க, அதிகாலை எழுந்து ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி செய்கிற தேவனுக்கு பயந்த உத்தமமான யோபு. அவனை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5:10, இதோ பொறுமையா இருக்கிறவர்களில் பாக்கியவான்கள், பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் அவர் கடினமுள்ள தேவன் அல்ல. உன் தலையிலிருந்து பேனு சீரு வந்து இவ்வளவு தூரம் சோதிக்கிற தேவன் இல்ல. ஏதோ உன்னை கொண்டு பிசாசு என்ன பண்ணிச்சிருக்கான், உன்னை கொண்டு போராட்ட வச்சு. ஆனா யோபு போல உனக்கு எனக்கு சோதனை வந்தா என்ன ஆகுறது, உடனே எழுதி கொடுத்துருவோம், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இனி நான் உமக்காக என்ன பண்ணுறது வாடுது. இங்கே யாக்கோபு சொல்றார், அவன் பொறுமையை குறித்து நீங்கள் பார்க்கிறீர்களே, அவன் முடிவை நீங்க பார்த்தீங்களா? எப்படி இருந்தது முடிவு? ஆரம்பத்தில் இருந்தது அல்ல, முடிவு கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்ற, நான் போகும் வழியை அவர் அறிவார். அல்லேலூயா. சில பேர் சொல்றோம், என் பிரச்சனை உனக்கு தெரியாதா, நான் எவ்வளோ உடைக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லுது, யோபு காட்டில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பார்த்தா அது ஒரு சொட்டு கூட பட்டிருக்காது. அல்லேலூயா. யோபு கிட்ட போனாலே நீ முடிஞ்சு போச்சு. யோபுனா என்ன? யோபுனா பொறுமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பொறுமையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றா, கர்த்தர் நான் போகும் வழியே அவர் அறிவார். அல்லேலூயா. நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. என்னைக்கு என்ன அப்படி சொல்லியிருக்கிறோமா, பொன்னா விளங்குவேன். அல்லேலூயா. சோதனை வந்தால் தான் தெரியுது நம்ம வாய் என்ன ஆகுது, கண்ணு என்ன ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ண, சோதனையே வரக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சோர்ந்துட்டான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்துட்டான், சோதனையே வேணாம் ஆண்டவர். ஆனால் ஆந்திராவில் இருக்கிற ஏசனை சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு சோதனையை தாங்க, சோதனையை தாங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒரு முறை பஸ்ஸில் போகும்போது 2 பேர் பேசினாங்களாம். ஏசனாக்கு தெரியுமா என்னாச்சு, அவர் ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிடுச்சு. அப்படியா, இவ்வளோ நல்ல மனுஷன்ப்பா, இவ்வளோ கோட்டீஸ்வரர்ப்பா, அவருக்கு பால் இவ்வளோ பெரிய சர்ச்சுப்பா. ஐயோ சொல்லிட்டு சபையாரெல்லாம் கேள்விப்பட்டு, நிறைய பிரான்ச் அவருக்கு, சபையெல்லாம் கேள்விப்பட்டு காசு ரெடி பண்ணி ஒரு 50,000 ஏசனாயாக்கு அந்த மாதத்தில் கரண்ட் கட்டுறது காசு இல்லையா. அல்லேலூயா. சபையில் அரிசி மூட்டை எதுவுமே இல்லையா. அல்லேலூயா. இவரும் ஜெபம் பண்ணுகிறாராம். இங்கேருந்து ஒரு பேரணி 2 வேனில் வந்து புறப்பட்டு வரும்போது கரெக்டாக இவர் அந்த பாஸ்டிங் பேர் நடத்தினுக்கிறார், ஒரு காலம் மடக்கின்னு ஜெபம் நடத்தினுக்கிறார். அல்லேலூயா. ஐயோ ஏசனா காலு போயிடுச்சே, இந்த காலை வச்சுன்னு எவ்வளோ கிராமம்லாம் வருவீங்களே, நான் அழுது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காலை கீழே இருக்குனார். ஐயோ ஏசனா கால் வந்துச்சு. என்ன ஏசனா, நான் என்னம்மா பண்ணுறது, அங்கே என்னென்னதோ சொல்லிட்டாங்க, ஆனால் நான் இங்கே ஜெபம் பண்ணுகிறேன், சபைக்கு இந்த தேவை இருக்குது. அல்லேலூயா. ஏசனா ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏசனா எல்லாரும் காசு எல்லாம் சேர்த்து 50,000 எடுத்துன்னு வந்துருக்குறேன் ஏசனா, அரிசி மூட்டைலாம் எடுத்துன்னு வந்துருக்கேன் ஏசனா. அல்லேலூயா. இது மாதிரி ஒரு முறை ஏசனா ஆரம்பத்து நேரத்தில் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு அம்மாவுக்கு சரியாக காது கேட்காதான். அது எப்போ பண்ண சொல்லுமா, ஏசனா எல்லார் வீட்டுக்கு போகிறேன், என் வீட்டுக்கு வர மாட்டியா, சரி என்ன சொல்லிட்டு வரமா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம். அல்லேலூயா. அவங்க வீட்டுக்காரர் என்ன இல்லையா, ரட்சிக்கப்படலையா. அந்த அம்மா சொல்லிட்டேன், ஏசனா கொஞ்ச நேரம் சாப்பிடணும். இல்லைம்மா நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. சாப்பிடுங்க ஏசனா, 2 வாயினா சாப்பிடு. இவருக்கு கொஞ்சம் சோறை போட்டு சாப்பிடும் போது வாய்க்கிட்ட வந்துச்சான். அந்த ரட்சிக்கப்படாத மனுஷன் உள்ளே வந்துட்டாராம். வந்தவொடனே இந்த அம்மா கிச்சனில் இருக்குது, இதுக்கு சரியாக காது கேட்காது. இந்த ஊர் பேசுகிறாராம், என்ன அவனுக்கு வாலிப வயசில் எந்த வீடு கிடைக்கணும், சோறு கிடைக்குன்னு வந்துட்டியா. அல்லேலூயா. இவருக்கு வாய்க்கு கிட்ட இங்கே வந்துச்சு, சோரே கதியாக இருக்கிறீங்களே, வேற என்ன உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா. இவர் எல்லா தொழிற்சாலையெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு ஊழியத்துக்கு வந்துன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் இவருக்குள்ளே என்னென்னா, அந்த ஏழை ஒரு தாய் அவள் கஷ்டத்தோடு கூட என்னை அழைச்சிருக்கிறாங்க, நான் எதையாவது சொல்லிட்டு போயிடக்கூடாது சொல்லி அந்த சாப்பாடை சாப்பிட்டு தொண்டையில் இருக்குதான், கண்ணில் தண்ணி வந்துனே இருக்குதான். அந்த அம்மாவுக்கு எதுவும் தெரியாமல் உள்ளே வருது. என்ன ஏசனா சாப்பிட்டேன், சரிம்மா சாப்பிட்டேம்மா. அல்லேலூயா. அவர் போயிட்ட பிறகு அந்த மனுஷன் அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு, யார் இவர், அவர் பெரிய பணக்காரர்,
அவர் வாழ்க்கையில பைத்தியமா இருந்தாரு. ஆண்டவரை சந்திச்சாரு. எல்லா சொத்து எல்லா இடத்த விட்டுட்டு வந்துட்டு முழு நேரம் ஆண்டவர் ஊழியம் செய்றாரு. அப்படியா? ஒரு சாப்பிட்டு இருக்கும்போது நான் எவ்வளவு திட்டணுமோ அவ்வளவு திட்டினேன். ஆனா ஒரு வார்த்தை என்னை ஏன் திட்டுறீங்கன்னு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசாத அந்த நேரத்தில் கர்த்தரே அவரோட பேசி மாசம் அந்த மனுஷன் அரிசி மூட்டை எடுத்து வந்து கொடுப்பாரு. அல்லேலூயா. தேவ மனுஷருடைய வாழ்க்கையில் அந்த சோதனைகள் நெருக்கத்தின் பாதையில் கர்த்தர் எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டாக்குறார். அல்லேலூயா. அவர் நம் போகும் வழியை அறிவார். நம்ம சின்னத்தில் போவோம், யாரையும் வழியை அறிவார். நான் வசனம் சொல்லுகிறது ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலையும் செவையும் ஆக்குகிற தேவன். காரியங்களை நான் அவர்களுக்கு அல்லேலூயா. அவர்களை நான் கைவிடாதிருப்பேன். அவர் குருடரை போல நம்மளை வழிநடத்தி, ஆமென், உனக்கு பாதைகளை உண்டாக்கி ஆண்டவர் சொல்றாரு, நான் கோணலானவர்களை செவையாக்குவேன், இருளிலே நான் வெளிச்சத்தை உண்டாக்குவேன். அல்லேலூயா. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். யோபு எல்லாம் கைவிட்டுட்டாங்க. சொந்த மனைவி கைவிட்டுச்சு, சிநேகிதர் கைவிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார் பாருங்க, யோபு 23 அதிகாரம் 12 வசனத்துல, உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குறதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டே. சொல்றாரு, நான் அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். ரெண்டாவது, அவருடைய வாயின் வார்த்தைகளை ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்துக்கொண்டேன். என் ஆகாரத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையை நான் காத்துக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நான் அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன்பா. எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து வந்தது. எனக்கு கொடுத்த பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. நான் ஒரு நாள் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். அந்த ஆகாரத்தை காட்டிலும் அந்த வசனத்தை நான் காத்து கொள்ளுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. யோபுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்தது, அந்த வார்த்தை மேல நம்பிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு சில நெருக்கங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். அல்லேலூயா. ஆனால் குறித்ததை கர்த்தர் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்க வாசிங்கள் யோபு 42 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். கவனிங்க, சிறையிருக்கப்பட்டிருந்தான், ஆனா கர்த்தர் வேதம் சொல்றது சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றேன்னா, உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை நிந்திக்கிறவனுக்கு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இங்க சிநேகிதர் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? நிந்திச்சாங்க. நீ ஒரு நீதிமான் இல்லை, நீ பாவம் செஞ்சிருக்கிற, உன்னி அநீதி நிமித்தம் தான் கர்த்தர் சோதனை கொடுத்தாரு. எல்லாம் உன்னை உடைச்சாங்க. வாழ்க்கையில ஏன் பிறந்தோம் என்கிற வாழ்க்கை புரிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் சிநேகிதனுக்காக நீ வேண்டுதல் செய். அவன் வேண்டி கொண்டான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில நீ எப்படிப்பட்ட வேண்டுதல் வேண்டிக் கொள்ளுகிற? உனக்காகவே வேண்டிக் கொள்ளுகிற? உன் பிள்ளைகளுக்காக சுயநலமா வேண்டிக் கொள்ளுகிற? இல்ல, உன்னை நிந்திக்கிறவனுக்காக, ஆமென், உனக்கு எதிராக இருக்கிறவனுக்காக நீ ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். உனக்கு குறித்து இருக்கிறத நிறைவேற்றுவார். உனக்குன்னு சத்துரு யாரும் வைக்காத, பிசாசு தான் சத்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமானவர். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ள சில மன்னித்து மற்றவர்களுக்காக ஜெபத்தை வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் வர நம்ம நேசிக்கிறவங்களை தான் நம்ம வேண்டிக் கொள்ளுவோம். ஆனால் நமக்கு எதிராகவே இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ண மாட்டோம்? அவங்களுக்கு எப்படியாவது ஒரு கெடுதல் வரணும், அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அதுதான் நம்ம வேண்டிக் கொள்வோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. உனக்கு விரோதமாய் பேசுகிற அவங்களுக்காக என்ன பண்ணு? நீ வேண்டிக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவனுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவன் உதட்டில கூட மனைவிடத்தில் சொல்றான், பைத்தியகாரி, தேவனிடத்தில்
நன்மை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ. அல்லேலூயா. ஒரு தீமையை செய்யலைங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்குது. நீங்கள் அந்த தெளிவு நமக்குள்ளே இருக்குதா? அல்லேலூயா. நம்ம என்னன்னா நமக்கு நிறைவேற்றணும், நமக்கு ஆசீர்வாதம், அதை தான் நினைக்கிறோம். ஆனால் தீமை வந்தாலும் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். உன் ஜபத்தில் மாற்றுவார். உனக்குள்ள இருக்கிற ஜபம் வல்லமை உள்ள ஜபம். அல்லேலூயா. உன் சிறையிருப்பே கர்த்தர் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள ஜபம் உனக்குள்ள இருக்கு. மனைவிக்குள்ள என்ன ஜபம் தெரியுமா? தூசிக்கிற ஜபம். அல்லேலூயா. அவன் மனைவி நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணல? ஆசீர்வாதத்துக்குள்ள யோபு நிமித்தம். அல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆண்டவருடைய இருதயம் இருக்குது. அல்லேலூயா. தன்னை நிந்திக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பார்வோன் இங்கே ஆபிரகாமையும் அவன் மனைவி என்ன பண்றான்? சிறைப்படுத்துகிறான். அல்லேலூயா. மனைவி என்ன பண்ற? பிடித்து வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றார், அவன் தீர்க்கதரிசி, அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான், உனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை நான் குணமாக்குவேன். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, தன்னோடு கூட இருந்த லோத் என்ன பண்ணான்? மூப்பர்கள் சண்டை போட்டு ஒரு கூட்டம் பிரிஞ்சு போச்சு. ஆனா அவங்க மேல என்ன பண்ணல? பகைக்கல. நாம் சகோதரர். அவன் போய் அங்க சோதனையில மாட்டிக்கினான். ஆனா ஆபிரகாம் திறப்புல நிற்கிற, ஆண்டவரே நீதிமானோட துன்மார்க்கனை அழிப்பீரோ. அந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணலன்னா லோத்துடைய நிலைமை என்ன இருக்கும் தெரியுங்களா? அந்த லோத்து கொண்டு வரும்போதே கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமை நினைத்து லோத்துவை அங்கிருந்து கொண்டு வருகிறார். அப்போ ஒரு நீதிமான் இருக்கும்போது அந்த தேசம் களி கூறும், ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் நானும் நீதிமானா இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். உன் சிறையிருப்பு மாறப்படும். நீ உலகத்தார போல அவங்களுடைய எண்ணத்தார் போல நீ காணப்படக்கூடாது. அவங்கள போல நீ பிடிவாதமா இருக்கக்கூடாது. உனக்குள்ள இயேசுடைய சுவாபம் காணப்படணும். உனக்குள்ள இயேசுடைய அந்த பொறுமை காணப்படணும். யோபுடைய பொறுமையில கடைசியில் எல்லாரும் வெட்கப்பட்டு போனாங்க. கர்த்தர் 4 தலைமுறையாய் நீ எவ்வளவு பொறுமையா நிதானத்தோட தேவ சித்தத்தை நடத்துறியோ கர்த்தர் உனக்கு தீர்காயுசை தருவார். கர்த்தர் நீதிமானின் கூடாரத்தை அவர் கம்பீர சத்தத்தோடு காணப்படுவார். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருப்பார்கள். நீ ஜெபிக்க ஜெபிக்க உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்து உன் பிள்ளைகள் எழும்புவார்கள். அல்லேலூயா. மெல்ல கண்களை மூடி ஆண்டவரை நான் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய நல்வார்த்தையை அவர் நமக்கு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீர் வாக்கினால் சொன்னதை நீர் கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். ஒரு வார்த்தை சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார், உன் கர்ப்ப பிறப்பான குமாரனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான். ஆண்டவர் அவர் முன்னாடியே எழுதி வச்சுட்டார். உங்களையும் என்னையும் உங்க பிள்ளைகள்லாம் எழுதி வச்சுட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னார்னா அது நிறைவேறும். அது நிறைவேறும். உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்னா, உனக்கு நான் நிறைவேற்றுவேன் சொன்னார்னா, உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் சொல்லி செய்வேன். யாக்கோபுக்கு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். அவர் சொன்ன வார்த்தையை யாக்கோபு பிடிச்சுக்கினார். நீ சொன்னீரே திரும்ப வர பண்ணுவேன் சொன்னீரே. சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. வெறுங்கையோடு போன அவனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். பெரும் ஜன கூட்டமாய் கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். ஓ ராபாலா ஷகதுரானா மகரதரா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பாய்னா. வெறுமையாய் பெற்றோரை விட்டு போனான். அவன் தலை மேல ஒரு கல்லு, தலை கீழே ஒரு கல் இருந்தது. நான் திரும்பி வரும்போது ஒரு பெரும் சேனையாய் வந்தான். ஒரு பெரும் கோத்திரத்துக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். கோத்திர பிதாக்களோடு வந்தான். நான் தனியா இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை தேற்ற யாரும் இல்லை. ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து நான் கர்த்தர் வார்த்தை கொண்டு நடத்தி வரார். நீ கர்த்தரை பிடிச்சுக்கோ. கர்த்தரும் கரத்தை பிடித்து நடத்துவாரு. கோலும் தடி உன்னை தேற்றும். ஷபாலா துராபா கராபா துராபா. நீ கடந்து போற பாதையில் அவர் உன்னை விட்டு விலகல.
அவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாக அவர் உன்னோடு கூட வருகிறார். அவர் உனக்கு முன்னும் பின்னுமாக இருக்கிறார். வனாந்தரம் அடைக்கப்பட்டது நினைக்காத. உனக்கு பின்னாடி சேனைகள், பார்வோன் சேனை வருவதை நீ பார்க்காத. செங்கடலை பிரிக்கக்கூடிய ஆண்டவர் உனக்கு முன்னே இருக்கிறார். கண்மலையிலிருந்து நீரூற்றை புறப்பட செய்கிற தேவன் கூட இருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறார். உம்முடைய வார்த்தை வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. வார்த்தையாகிய தேவன் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள்ள உலாவுகிறீர். என் ஜனங்களுக்குள்ள உலாவுவீராக, என் ஜனங்களுக்குள்ள உலாவுவீராக, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உலாவுவீராக. நான் உன்னை ரட்சிக்கும்படி, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி உன் பாளையத்தில் அவர் உலாவுகிறார். அவர் உன்னை விட்டு விலகாதபடி, உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுள். பாளையத்தில் கர்த்தர் உலாவணும். ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தாரு, அங்க பந்தி அமர்ந்தாரு, அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாரு. உன் வீடு ஆசீர்வாதம் உள்ள வீடா மாறணும். அக்கிரமம் நிறைஞ்ச வீடா இருக்க கூடாது. அவர் அங்க இளைப்பாறினார். வீடு சமாதானம் உள்ள ஒரு வீடா இருக்கணும். தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வீடா இருக்கணும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வார்த்தையை நான் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் உரிமை பாராட்டி இருக்கிறோம். உடைய வார்த்தை நல்வார்த்தை நிறைவேற்றுவீராக. ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட முறையில் வார்த்தை நீர் உறுதிப்படுத்தி வர நாட்களை நிறைவேற்றுவீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.